துணிச்சல் மிக்க நேர்மையான அரசியல் கட்சி தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் தனது இயல்பான கோபத்தாலும் தனது முதல்வர் கனவும் மக்களின் எதிர்பார்ப்பும் சிதைந்தது. அவரது பழைய உரையை எதுல மேடம் காசுல தானே நில உச்ச ஆக்கிரமிப்பு, நில உச்ச வரம்பு, நிலத்தை எடுத்துக்க, என்ன ஏக்கர் நீ எடுத்துக்கியா, மக்கள் கொடுத்தது எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை, எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா, அது இருக்கும்ல, என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்கள் சட்டத்தில் இடம் இருக்கும்ல, என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்கணும்னு இருக்குல்ல, அது கிடைச்சா எனக்கு போதும். இந்த இவ்வளோ பேர் இருக்க, இந்த 4 பேர் வந்தால் ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க. அதுலேயே நம்மளுக்கு போதும், முடிஞ்சிடும். இத்தனை பேர் வீட்டுக்கு நான் போயிட்டு வரக்குள்ள முடிச்சிடேன். என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போக போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தை கொண்டு போய் புதைக்கிறான். காசு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. விஜயகாந்த் இப்படிலாம் மிரட்டுன்னு நினைச்சா தோல்வி அவங்களுக்கு தான் தவிர எனக்கு கிடையாது. உங்களை மாதிரி நான் காசுக்கு ஆசைப்பட்டு லஞ்சம் வாங்கணும், பெரிய ஓனர்களை பார்க்கணும், பெரிய அதிபர்களை இப்பயே பார்க்கணும் பயம். எனக்கு அந்த பயம் இல்லை. மக்கள்கிட்ட நேரடியாக சொல்லுங்க, என்கிட்ட காசு இல்லை, அவன் கோடி கோடியாக செலவு பண்ணுவான். நீங்கள் ஓட்டு போடுறீங்கன்னா ஓட்டு போடலையா சொல்லுங்க, என்கிட்ட காசு கிடையாது. இப்படிதான் வரப்போறேன். பாராளுமன்றத்துக்கு பத்திரிகையாளர் நண்பர்களாம் கேட்குறாங்க, ஏன் சார் உங்களுக்கு காசு வேணுமே? என்னுடைய பொருளாளர்களே என் தொண்டர்கள் தானே, என்னுடைய தாய்மார் சகோதரர் இவங்க தான், வேற யாரும் என்னுடைய பொருளாளர் கிடையாது. இவங்களை நம்பி தான் நான் வரேன். நம்புறேன், என் மக்களை நம்புறேன். இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த மக்களுக்காக தான் இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அது கிடைச்சா போதும். இதுமே நான் பார்க்காத புகழா பார்த்துட்டேன். 150 படம் நடிச்சு முடிச்சுட்டேன். உடனே 150 படம் நடிச்ச விஜயகாந்த் முதலமைச்சர் ஆசைப்படுறாருன்னா ஒருத்தங்க 1000 படத்தில் நடிச்சாங்க அவங்க என்னன்னு. நான் அப்படி பேசலையே, நான் வாழ்ந்துட்டேங்கிறதா சொல்ல. 150 படம் நடிச்சிட்டேன், பாட்டு பாடிட்டேன், வசனம் பேசிட்டேன். பார்க்காத பணம் கிடையாது, பார்க்காத புகழ் கிடையாது. இதுக்கு மேல நான் ஒன்று ஆசைப்பட்டு வரணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. எந்த நேரமும் பதவி 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 பதவியை தக்க வைக்கிறது பார்க்கணும். இந்த பதவியை இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போயா, நல்லது செஞ்சா நான் ஏன் கட்சி ஆரம்பிக்க போறேன், நான் எதற்காக வரப்போறேன்? என்னவே இந்த மக்கள் தூக்கி பந்தாடிடுவாங்க, போ வீட்டுக்கு போ, அதான் நல்ல மனுஷங்க இருக்காங்கன்னு சொல்லிப்பாங்களே. நீங்க தான் நல்லவர்கள் இல்லாத அழிக்கிறீங்களே. இன்னைக்கு கரண்ட் இருக்கா? கிடையாது. விவசாயிகளுக்கு என்ன சொல்லி தினந்தோறும் விவசாயி சாகிறேன், விவசாயத்துக்கு என்ன சொல்லி ஒன்றும் கிடையாது. கடனை கட்டாத, கடனை அந்த கடனில் பார்த்தா பாதி திமுக அதிமுக காரன் தான் கடனை கழிச்சிருக்காங்க, தவிர உண்மையான விவசாயிகளுக்கு கடன் போயிருக்கா? கிடையாது. கூட்டுறவு சங்க கடன். நான் ஒரு திமுக அதிமுகன்னு வச்சுக்க, ஊராட்சி தலைவர், நானே ஒரு 10 பேர் பேர்ல நிலம் கொடுன்னு சொல்லி கடன் கொடு. இவங்க 10 பேர் பேர்ல கடனை வாங்கி இவங்க ஒரு டிராக்டர் வாங்கிக்கிறது, 4 கிரஷர் ஏதோ ஒன்று வாங்கி போட்டு இதை கடனை கட்டிடணும். கடனை கட்டாமல் இருப்பாங்க, அவங்கள காணணும். இந்த நேரம் பார்த்தா இன்றைய இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம். இவரின் பொறுமை வியப்பளிக்கிறது. திரு விஜயகாந்த் அவர்களுக்கு இவர் நிகர் ஆவாரா? இவரின் கனவு பலிக்குமா? பார்ப்போம். வேலூரில் பேசும்போது சொல்லியிருந்தேன், தமிழ்நாடு தான் விஜய், விஜய் தான் தமிழ்நாடு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரே பிரதிநிதியாக, உண்மையான ஒரு பிரதிநிதியாக நாம் மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் அப்படி நான் சொன்னேன். அப்புறம் அந்த தேர்தல் பற்றியும் நான் சொல்லியிருந்தேன். தமிழ்நாடு வர்சஸ் ஸ்டாலின் சார், அதாவது விஜய் வர்சஸ் ஸ்டாலின் சார், அதையும் நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தேன், இது தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல், இதை ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். உடனே விஜய் பாஜகவுக்காக பேசுகிறாரு அப்படின்லாம் திருச்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ரெகுலராக ஒன்று பண்ணுவாங்கல்ல, நம்மளுடைய சிறுபான்மை சகோதரர்களை பயமுறுத்தி ஒரு ஏமாத்து வேலை ஒன்று செய்வாங்கல்ல,
அது இனிமே அவங்களால தொடர்ந்து செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் நான் என்ன பேசினாலும் அதை திருச்சி பேசுறது, அந்த தில்லு முள்ளு வேலைகள்லாம் அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னையில் டெல்லி டெல்லின்னு கூவுறதும், அடிக்கிற கொள்ளைக்கு ரைடு வந்துட்டா டெல்லிக்கு வெள்ளை கொடை பிடிக்கிறதும், இதெல்லாம் யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். தமிழ்நாட்டை காப்பாற்றுறது திமுக தான், தமிழ்நாட்டை பிழைக்க வைக்கிறது திமுக தான், இதெல்லாமே பண்ணுறது திமுக தான், ஸ்டாலின் சார் தான். இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது பாஸ். சின்ன பசங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. இதெல்லாம் அனைத்தும் உடைஞ்சி நொறுங்கும், டிவிக்கே அடிச்சு நொறுக்கும்.